திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து அதிமுக திமுக அப்படி மாறி மாறி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த இதுல நீங்க இந்த முறை போட்டிடுறீங்க. களம் எப்படி இருக்கு? திருச்செங்கோடு களம் தாவேகாவிற்கு எப்படி சாதகமா இருக்குதா, எப்படி இருக்கு? ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க பாருங்க, மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. திருச்செங்கோடுல மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு வேட்பாளரையும் எல்லா மக்கள்லாம் எப்படி தொகுதி மக்கள்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க விஜயோட பிரதிநிதியா பாக்குறாங்க, இன்னொரு விஜயா தான் பாக்குறாங்க. அதனால அதே தலைவர் மீது என்ன அன்பு வச்சிருக்காங்களோ, என்ன மரியாதை வச்சிருக்காங்களோ, அதே அன்பு ஆதரவு மரியாதை எல்லாம் ஒவ்வொரு வேட்பாளரும் நான் உட்பட மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. கண்டிப்பாக ஜெயிப்போம். இறுதியா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், குறைந்தது 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் வெற்றி பெறும். தேர்தல் என்றாலே அரசியல் கட்சியினுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் தான் அப்படிம்பாங்க. அதிமுக ஒரு புறம் அவர்கள் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது போன்ற வாக்குறுதிகள், திமுக 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதிகள். இந்த இரண்டு வாக்குறுதிகளும் நேரடியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பத்தியில தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குது? மக்கள் தேர்தல் வாக்குறுதிக்கு எது மாதிரியான வரவேற்புகள் தந்திருக்காங்க? வாக்குறுதிகள் கொடுக்கறது முக்கியம் இல்லைங்க, யார் வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னு தான் முக்கியம். போன தேர்தலில் திமுக எவ்வளவு கொடுத்தாங்க? 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா வாக்குறுதிகள் மேல அவங்க தமிழக மக்களுக்கு இவங்க கூட 2 கட்சி கொடுக்கிற வாக்குறுதி மேல நம்பிக்கையே கிடையாது. சொன்னா செய்யணும், அந்த நம்பிக்கை தலைவர் விஜய் மேலதான் இருக்கு. இதுதான் அடிப்படை வித்தியாசம். அவங்க கொடுக்கிற வாக்குறுதிக்கும் எங்க தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கொடுக்கிற வாக்குறுதிக்கும் இதுதான் வித்தியாசம். மக்கள் இவர் மீது ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. தலைவரும் மக்கள் மீது நம்பிக்கையோட இருக்காரு. ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்கின்றாரு. அதனால நாங்க என்னென்ன சொல்றோமோ அதை கண்டிப்பா செய்வோங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் மக்கள் எங்க கட்சிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. திருச்செங்கோடு மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரே சொல்ல எது மாதிரியான கருத்துக்கள் பதிவிடுவீங்க? நான் பாத்தீங்கன்னா, நான் எந்த அரசியல் பின்புலமும் இல்ல. நான் முதல் தலைமுறை பட்டதாரி மாதிரி, நான் முதல் தலைமுறை அரசியல்வாதி. திருச்செங்கோடு என்னோட பூர்வீக ஊர். இங்கதான் மலசமுத்திரம் தான் என்னோட கிராமம். நான் உங்க வீட்டு பிள்ளையா உங்களோட இருந்து நான் சேவை செய்ய விரும்புறேன். நான் அரசு பணியில எப்படி நான் உண்மையா உழைச்சனோ அதே மாதிரி மக்களுக்காக நான் உண்மையா உழைக்க போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்வேன். இது என்னோட வாக்குறுதிகள்.